கண்ணியமும் மகத்துவமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த இறை மார்க்கத்திலே இந்த ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, ஏகத்துவ பணியில் நம்மை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக ஒன்று குழுமி இருக்கும் நாம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவளாக என்னுடைய உரைக்குள் நுழைகிறேன். எனக்கு உங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குடும்பமும் மார்க்கமும் என்ற தலைப்பில்தான். இதை ஏன் ஒரு பெண்கள் சபையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியத்தை முதல்ல விளங்கணும். இஸ்லாமிய மார்க்கம்னு சொன்னாலே ஆண்களை மட்டும் மையப்படுத்தி எல்லா விஷயங்களையும் குர்ஆனில் சொல்லியிருக்கலாம். அதையும் ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்பாங்க. உம்மு உமரா என்ற பெண்மணி, அல்லாஹுடைய தூதரே, எங்கே பார்த்தாலும் ஆண்களை குறித்தே வசனங்கள் இருக்கிறதே, அகீமுஸ்ஸலாத் ஆத்து ஜகாத், பல ஆண்களே நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று எல்லா இடங்களிலும் ஆண்களை குறித்தே இருக்கிறதே, பெண்களை குறித்து ஏதும் இல்லையே என்று ரொம்ப ஏக்கத்தோடு கேட்கும்போது அதை புரிந்து கொண்ட இறைவன் ஒரு வசனத்தையே இறக்கிறான். அற்புதமான ஒரு வசனம் 33வது அத்தியாயத்திலே 35வது வசனமாக சொல்லி காட்டுவான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி என்று அழகாக வார்த்தைகளிலும் அழகாகவும் அர்த்தங்களிலும் அழகாகவும் உள்ளிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெண்களே சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை அழகாக சொல்லியிருப்பான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களும், ஈமான் கொண்ட ஆண்களும் ஈமான் கொண்ட பெண்களும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் கட்டுப்பட்டு நடக்கும் பெண்களும், பொறுமையோடு இருக்கும் ஆண்களும் பொறுமையோடு இருக்கும் பெண்களும் என்று 10 பண்புகளை, கிட்டத்தட்ட 10 1 2 இல்லை 10 பண்புகளையும் உள்ளடக்கி பெண்களோடு இணைத்து அத்தனை பேருக்கும் இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய பரிசு இருக்கிறது, மாபெரும் பரிசு இருக்கிறது, மகத்தான வெற்றி இருக்கிறது என்று அழகா அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் அல்லாஹ் பெண் இனத்தையே தூக்கி காட்டுறானா, ஆண்களுக்கு ஈடாக பெண்களை சிறப்பித்து சொல்லி காட்டி இருக்கிறானா அப்படின்லாம் இல்லை. நம்மளுடைய பிறப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் தான். நாம ஒரு உயிரை பெற்றெடுப்பதும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான், மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். இறைவனுடைய அருளால் நாம் ஒரு உயிரை பெற்றெடுக்கிறோம், அந்த வலிகளை தாங்கிக் கொள்கிறோம். அதை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் என்ன செய்கிறோம், இறைவனுக்காக வேண்டி அந்த இன்னொரு உயிரை பெற்றெடுக்க நாம் ஒரு கருவிதானே என்பதை உணர்ந்து அந்த ஒரு உயிரையும் பெற்றெடுக்கிறோம். அந்த பிறந்த ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதையும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி என்று அல்லாஹ் சிறப்பித்து சொல்லி காட்டுறான். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் பெண் இனத்தையே கண்ணியமாக தூக்கி நிறுத்தக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அதோடு நம்ம மெய்சிலிர்த்து நின்றுடலாமா? பெண்ணினம்னா கண்ணியமாக கௌரவமான நெஞ்சை நிமிர்த்து பார்வைகளை தூக்கி நாங்கள் தான் சிறந்த சமூகம் என்று தோள் தூக்கி குரல் உயர்த்தி நின்றுடலாமா? நம்மளோடு அது கடமைகள் முடிந்து விட்டதா? நமக்கென்று நிறைய கடமைகளை இறைவன் வகுத்திருக்கிறான். பெண்ணினத்தை ஏன் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கணும் அப்படின்னு சொன்னால், பெண்ணினத்தின் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் முழுமை பெறும். பெண்ணினத்தின் ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் முழுமை பெறும். பெண்ணினம் இல்லாமல் ஒரு ஆணினம் வாழ்ந்துட முடியுமா? ஆண்கள் இன்னைக்கு சமைக்கலாம், பெண்களுடைய சில கடமைகளை செய்யலாம், வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கொள்ளலாம், வீட்டை சுத்தப்படுத்தலாம், குழந்தைகளை வேணாலும் அங்கங்க அழைச்சிட்டு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் ஒரு 2 நாட்களை ஓட்ட முடியாது. அது இறைவனே அழகா தெளிவா தன்னுடைய படைப்புகள் வாயிலாக சொல்லி காட்டிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டினான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅன். அல்லாஹ் சொல்லி காட்டினான். இது என்ன ஆரம்பத்தில் சொல்லிட்டு போற வசனம் சொல்லி சாதாரணமாக விட்டுட்டு போனா சாதாரணமாகத்தான் தெரியும். அதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இந்த ஒரு உலகத்துல ஒரு ஆணினத்தை நான் படைச்சேன், ஒரே ஒரு ஆத்மாவை நான் படைச்சேன், அதற்கு ஜோடியாக ஒரு பெண்ணையும் படைத்தேன், அந்த இருவரின் மூலமாகத்தான் ஆண்கள் பெண்கள் என பல்கி பரவச் செய்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால மட்டும் ஒரு குடும்பம் ஒரு முழுமை பெறாது.
ஒரு பெண்ணாலையும் குடும்பம் உரிமை பெறாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பவள் அவசியம். எல்லா விதத்திலையும் ஒரு பெண்ணின் உதவி இல்லாமல் ஒரு ஆணால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது என்பதை இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். இந்த உலகம் பெருசா இருக்குதா? இந்த உலகத்துல மக்கள் செல்வங்கள் அப்படி பூரித்து திளைக்கிறார்களா? அதற்கு ஒரு பெண் அவசியம் என்பதை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பெண்ணினத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தலையா? ஏன்னா நமக்கு கடமையாக சொல்லி காட்டிட்டான். உங்களுக்கு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்க உங்கள் மூலமாக ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை நான் உருவாக்க போறேன். உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தையே இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு அரபு சாம்ராஜ்யம் இருக்கு, சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு செல்வ செழிப்பா வளருது. யார் காரணம்? அதனுடைய அடித்தளம் யாரு? ஒரு பெண். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக கை குழந்தையை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பெண்ணை கொண்டு பட்ட வெட்ட வெளிச்சமான ஒரு பொட்டல் காட்டுல கொண்டு அல்லாஹ் விடுறான். உங்களால பின்னாடி ஒரு சமூகமே வளர்ச்சியடைய இருக்கிறது என்பதை அதன் மூலம் காட்டினான்ல. அப்ப பெண்கள் என்பவர்கள் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு பெண்ணின் துணை அவசியம் என்பதைத்தான் இது போன்ற சில செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? பெண்ணினம் கண்ணியமான படைப்பு, பெண்கள் என்பவர்கள் சிறந்தவர்கள், பெண்கள் என்பவர்கள் கண்ணியமானவர்கள், பெண்களை இஸ்லாமிய மார்க்கம் என்றும் அடித்தளத்தில் வைக்கவில்லை, தூக்கிதான் நிறுத்தி காட்டுகிறது என்று பெருமிதப்பட்டால் மட்டும் பத்தாது. இறைவன் நமக்கு சில கடமைகளை வழங்கியிருக்கிறான், சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். குடும்பம் என்ற ஒரு அழகான ஒரு மரத்தை கொடுத்து அதை பாதுகாக்க சொல்லியிருக்கிறான். அந்த பொறுப்பில் நாம இன்னைக்கு சரியாக இருக்கிறோமா என்பதை தெளிவாக விளங்கி கொண்டு அடுத்த செயலில் ஈடுபடணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், கு அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதனுடைய நரக அந்த நெருப்புகள் கூட மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டால கடுமையான மலக்குமார்கள் இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பெண்களாகிய நாம் அந்த வசனத்தில் கவனத்துல கொள்ளணும். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய செயல்கள் உண்டு என்று மட்டும் இல்லாம நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய குடும்பத்தை நரக நெருப்புல இருந்து காப்பாற்றணும்னா போற நரக நெருப்பு அங்க இருக்குன்னு இங்க வான் பிடிச்சி இழுக்கிறது மட்டும் இல்லை. நரக நெருப்பிற்கான செயல்கள், நரக நெருப்பை அடைவதற்கான செயல்கள் நம்முடைய குடும்பத்தாரிடம் இருந்தால் நீங்கள் அங்கே செல்லக்கூடாது. அது தவறு. அந்த நரக நெருப்பு நம்மை அழித்துவிடும், நம்முடைய எதிர்கால மறுமை என்ற வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும். சுவனத்தை அடைவதற்கான தடைகள் அங்கே இருக்கிறது, நீங்கள் செல்லாதீர்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நம்முடைய குடும்பத்தாரை, கணவனையோ தன்னுடைய பெற்றோரையோ தன்னுடைய சகோதரர்களையோ எல்லாரையும் நாம் என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வரணும். அதுதான் ஒரு பெண்ணினுடைய முக்கிய கடமை. இன்னைக்கு நாம் அதை செய்கிறோமா? நம்முடைய குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுறோமா? ஏன்னா நம்மிடத்திலேயே அது போன்ற செயல்கள் இருக்கிறது. அதை முதலில் தவிர்த்து விட்டு நம்முடைய குடும்பத்தாரை சரியான வழிக்கு கொண்டு செல்வதற்கான வழிகளை நாம கையாள வேண்டும். இன்னைக்கு குடும்பம்னா சொன்னா நம்ம யாரை ஃபர்ஸ்ட் நினைப்போம்? நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள். முதல்ல அந்த உறவுகளை கூட இன்னைக்கு பெண்கள் சில பேர் சரியா பேணுறதே இல்லை. திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்லும் போது தாய் சரியா பார்க்கறது கூட கிடையாது. நானே கணவன் வீட்டிலிருந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்காக நீங்க தான் வேலை செய்யணும், எனக்காக நீங்க தான் எனக்கு பணிவிடை செய்யணும் என்று எத்தனை பெண்கள் தன்னுடைய பெற்றோர்களை அலைக்கழிக்கிறாங்க தெரியுமா? நான் கணவனுக்கு வீட்டிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க என்று பெற்றோர்களுடைய கஷ்டத்தை அறியாமல் எத்தனை பெண்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடிய பெண்களை கூட நாம் பார்க்கிறோம் இல்லை. ஆனால் ஒரு பெற்றோரை நாம் எப்படி பேணணும் கேட்டால் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? பெற்றோரை பேணுவது ஆண்மகன்களின் கடமை, பெண்ணிற்கெல்லாம் அது கடமை இல்லை, பெண்ணிற்கெல்லாம் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லலை. பெற்றோரை பேணுவது ஆண்மகன்களுக்கு மட்டும்தான், ஆண்மகன்கள் திருமணம் முடித்து வந்த அந்த மருமகளுக்கு மட்டும்தான் என்று நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அஸ்மா பின்த் அபீபக்கர் அவர்கள் கேட்குறாங்க, அந்த சஹாபி பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தாய் இணை வைப்பில் இருக்கிறாங்க, என்னுடைய தாயை நான் பேணலாமா?
என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்யலாமா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தாராளமா செய். அந்த சிந்தனையோடு நாம் இருக்கணும். நம்முடைய தாயை நாம் எப்படி சிறு வயதில் நம்முடைய தாய் நம்மளை பாதுகாத்தாங்களோ அதுபோன்று நம்முடைய பெற்றோர்களை நாம் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு சென்ற பிறகும் கூட நம்முடைய தாய்க்கு என்ன தேவையோ நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம், நம்மால் முடிந்த பணிவிடைகளை செய்யலாம். நம்முடைய சகோதரர் கொஞ்சம் பொருளாதாரத்தில் குறைவானவர்களாக கூட இருக்கலாம், அந்த மருத்துவ செலவுக்கு முடியாமல் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளை கூட சரி செய்ய முடியாமல் நம்முடைய சகோதரர்கள் இருக்கலாம். நாம் அதற்கு நமக்கும் தாய் தானே, நமக்கும் தந்தை தானே, ஒரு பெண்ணாக இருந்து விட்டால் அவர்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவுகளை செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்லலையே. அப்போ பெண்ணாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தேவையான செலவுகளை நம்மால் முடிந்தவரை பங்கு கொள்ளலாம். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நீ நம்முடைய பெற்றோர்களை மருத்துவ செலவுக்கு பார்த்துக்கொள் என்று சொல்லலாம் இல்லை. ஆனால் இதில் இன்னொன்றும் கருத்தில் கொள்ளணும். இங்கே ஆண்மகன்கள் இருந்தால் கொள்கை சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் செய்து கவனத்தில் கொள்ளுங்க. உங்களுடைய பெற்றோர்களை எப்படி உங்களுடைய மனைவிமார்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கும் ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். உங்கள் மனைவிமார்களுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய உடல்நிலை சரியிருந்தால் இருந்து அமர்ந்து ஒரு வாரமோ ஒரு 2 நாட்களோ தங்கி இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்மகன்கள், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனுமதி கொடுக்கணும். இது எல்லாருக்கும் உள்ள ஒன்று தானே. பெற்றோர்கள் என்று சொன்னால் ஆண்கள் மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, மார்க்கம் அதை சொல்லி காட்டலே. பெண்களும் பார்க்கலாம், பெண்களும் அதில் பங்கு கொள்ளலாம். இப்படி நம்முடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன தேவைகளோ நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்பது தான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி காட்டுகிறது. அது இல்லாமல் இன்னொன்று, பெண்களுடைய குணம் எப்படி இருக்குது தெரியுமா? குடும்பம்னு சொன்னிட்டா நம்முடைய உடன் பிறந்தவர்கள் மட்டும்தான், குடும்பம்னு சொல்லிட்டா நம்மை பெற்றவர்கள் மட்டும்தான், நம்ம வாழ வந்த அந்த கணவன் வீடு என்பது 2ஆம் பட்சமாக பார்க்கக்கூடிய பெண்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பொறுப்பை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அது அல்லாமல் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். உறவுகள்னா யாரு? ஒஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, ஆண்களை அதாவது மனிதர்களை நாம் வெறும் அற்பமான தண்ணீரில் இருந்து படைத்தேன். ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா, அந்த மனிதனுக்கு நான் உடன் பிறந்த உறவுகளையும் திருமண உறவுகளையும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுறான். குடும்பம்னு சொல்லிட்டா உடன் பிறந்தவர்கள் மட்டும் அதில் உள்ள அடங்க மாட்டாங்க. நம்முடைய கணவனாக இருக்கக்கூடிய நாம் திருமணம் முடித்து மகரை வாங்கி கொண்டு யாருடைய இல்லத்திற்குள் நாம் நுழைந்தோமோ அவர்களுடைய உறவுகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய சகோதர சகோதரிகளும் நமக்கு குடும்பம்தான். அதை குடும்பமாக பார்க்காததுனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய அந்த தலாக் என்று சொல்லக்கூடிய பிரிவுகளே வர காரணம் என்ன? அவர்களுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக நினைக்காததுனால தான். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக பிரச்சனை வர காரணம் என்ன? உன் குடும்பம் என் குடும்பம் என்று பிரித்து பேசுவதனால தான். எப்படி ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய உடன் பிறந்த குடும்பத்தையும் தன்னுடைய கணவனின் குடும்பத்தையும் ஒன்றாக இணைத்து பராமரிக்கணுமோ அதே போல் ஒரு ஆண்மகனும் பராமரிக்கணும். ஆண்மகனும் கொஞ்சம் சற்று கவனிக்கணும், அதையும் சிந்தித்து பார்க்கிற மாதிரி ஆண்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு பெண் பிரித்து பார்க்கவே மாட்டாள். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய தாய் தந்தை நம்முடைய மாமியார் மாமனார் என்ற ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாம சில பெண்கள் தன்னுடைய கணவனின் உறவுகளை ஒரு குடும்பமாக இன்னைக்கு மதிக்கிறாங்களா? ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு விசாரணைக்குரியது என்பது இன்னைக்கு பல பெண்கள் உணராமல் இருக்கிறாங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி, ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த கணவனுக்கும் கணவனின் குடும்பத்தாருக்கும் கணவனின் பிள்ளைக்கும் பொறுப்பாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. அந்த குடும்பத்தை நாம் சரியான முறையில் நம்முடைய பொறுப்பை வழி நடத்திட்டோமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை சரியான முறையில் நாம் அனுசரித்து சென்று விட்டோமா? நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை சரியான முறையில் செய்து விட்டோமா என்று
ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்யணும். எல்லாருமே என்ன சொல்கிறோம்? என்னுடைய கணவன் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய மாமியார் அப்படி, என்னுடைய நாத்தனார் அப்படி, என்னுடைய கணவனின் உறவினர்கள் அப்படி, இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் மனிதர்கள் யாரிடத்தில் தான் குறை இல்லை? குறைகளோடு வாழணும்னா குறைகளை முடிந்தவரையும் சகித்து கொண்டு போறதில் எந்த விதமான தவறும் இல்லையே. சகிப்புத்தன்மை உள்ளவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய பரிசை தருவதாக சொல்லி காட்டுறானே, அந்த பரிசை அடைவதற்கு இது போன்ற இன்னல்களை சந்தித்தால்தான் என்ன? நம்முடைய பெற்றோரை எவ்வாறு நாம் அன்பு செலுத்துவோமோ அதே மாதிரி கணவனின் பெற்றோர்களுக்கும் நாம் அன்பு செலுத்தி விட்டால் எந்த ஒரு குறைகளும் இல்லை அல்லவா? அதை செய்து விட்டால் தான் என்ன? இன்னைக்கு எத்தனை பெண்கள் அதை நினைக்கிறாங்க? கணவனின் பெற்றோரை, அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை, அவருக்கு தேவையான அனைத்து எல்லா விதமான செயல்களையும் செய்துவிட்டால் நாம் ரொம்ப பெரிய இன்னல்களாக நினைக்கிறோம். ஆனால் அதை செய்துவிட்டு நாளைக்கு மறுமை நாளில் அந்த விசாரணையிலிருந்து தப்பித்து விடலாமே. எத்தனை பெண்கள் அதை யோசிக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தன்னுடைய கணவனின் வீட்டாரை எந்த அளவுக்கு அவங்க அனுசரித்து சென்றாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரில் ஒருவர் அப்துல்லா இப்னு ஜாபிர் என்பவர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஒரு போருக்கு சென்று விட்டு வாகனத்தை ரொம்ப விரைவாக ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த வாகனம் மிகவும் ரொம்ப ரொம்ப அதி விரைவில் போகாமல் ரொம்ப சுருக்கமாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக போகுது, அமைதியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஒரு அடி அடிக்கிறாங்க, அப்படி ரொம்ப வேகமாக போகுது. அப்போ கேட்குறாங்க, திருமணம் முடிச்சிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் திருமணம் முடிச்சிட்டேன். எந்த பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறீங்க? கன்னி பெண்ணையா விதவை பெண்ணையான்னு கேட்கும்போது, நான் விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தேன். என்ன காரணம்? நீன்னு ஒரு திருமணம் ஆகாத ஒரு இளைஞர் கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே, ஒரு உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை 9 பெண் மக்களை என்னுடைய பொறுப்பில் விட்டு சென்றிருக்கிறார். அவங்கள நல்ல முறையில் வளர்க்க வேணாமா? பெண்களை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயமா? பெண்களை வளர்த்துட்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் ஒழுக்கத்தோடையும் அழகான ஈமானோடையும் வளர்க்க வேணாமா? இறைச்சத்தோடையும் வளர்க்க வேணாமா? அதற்கு தன்னால் எப்படி முடியும்? ஒரு பெண் அவசியம் அல்லவா? ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஒரு குடும்பத்தான் ஒழுங்காக வழிமுறையில் நடந்து போகணும்னா, சரியான வழியில் போகணும்னா ஒரு ஆண்மகனால் மட்டும் முடியாது. கண்டிப்பாக ஒரு பெண் துணை அவசியம் என்பதை எப்படி ஆரம்ப படைப்பிலே அல்லாஹ் உணர்த்தி விட்டானோ அதே மாதிரி அந்த சஹாபியும் சொல்லி காட்டுறாங்க. என்னால் எப்படி என்னுடைய சகோதரிகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியும்? ஈரையச்சத்தோட ஈமானோடையும் அல்லாஹ்வினுடைய அந்த கல்வியோடு எப்படி என்னால் வளர்த்து கொள்ள முடியும்? அவர்களை நான் எவ்வாறு பராமரிப்பது? அவர்களுக்கு எவ்வளவு அந்தரங்கள் விஷயங்கள் இருக்குமே. அதனால் நான் கன்னி பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை, ஒரு விதவை பெண்ணை முடித்ததனால் அவங்க அந்த பெண்களுக்கு தலைவாரி விடுவாங்க, ஒழுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கணவனின் சகோதரிக்கு ஒரு அண்ணனின் மனைவியாக இருந்து எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறாங்க, அதை செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த சஹாபியினுடைய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆதரிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணும்? தன்னுடைய கணவனை, தன்னுடைய கணவனின் சகோதரிகளை அழகான முறையில் வழிநடத்திட்டு போகணும்ல. அவர்களுக்கு விருப்பமானதை செய்து கொடுக்கலாமே. அவர்களுடைய கெட்ட விஷயங்கள் இருந்தால் அன்பின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றலாமே. அந்த பொறுப்புகளை நாம் சரியா செஞ்சுட்டோமா? கணவனின் சகோதரிகள் என்று வந்துவிட்டாலே நம்முடைய வாழ்க்கைக்கே இடராக இருக்கிறாங்க என்று தானே நாம் நினைக்கிறோம். நம்முடைய குடும்பம், நம்மளுடைய சகோதரி என்ற சிந்தனையில் எத்தனை பெண்கள் பார்க்கிறாங்க. அப்போ நம்முடைய உறவுகளை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய சகோதரிகளை எப்படி நல்ல முறையில் வழிநடத்திட்டு போவோமோ, பேச்சுக்களில் எப்படி திருத்தம் கொண்டு வருவோமோ, ஒழுக்க அடிப்படையில் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஹிஜாப் பண்ணிடணும், இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்திட்டு போகணும், எப்படி தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்கு எப்படி அறிவுரை கூறி வழியை நடத்தி செல்வோமோ அதே மாதிரி தன்னுடைய சகோதரிகள், கணவனின் சகோதரிகளையும் அதே அடிப்படையில் பார்க்கணும். அது நம்முடைய குடும்பம், நம்மளுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரிவர செய்தால் நாளைக்கு மறுமை நாளில் கேட்கக்கூடிய விசாரணையை நாம் தப்பிக்க முடியும். அது அல்லாமல் இன்னும் சில செய்திகள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணின் குணத்தை அழகாக சொல்லி காட்டுறாங்க. பெண் என்போல் எப்படி இருக்கணும் தெரியுமா? பசின்னு வந்துட்டா அந்த பசிக்கு உணவு கொடுக்கக்கூடிய தாயினுடைய மனப்பக்குவத்தில் ஒரு பெண்மணியும் இருக்கணும். இன்னைக்கு அதை எத்தனை பெண்கள் செய்கிறாங்க? வீட்டில் உணவு இருக்கும், உணவு இல்லாமல் அல்லாஹ் நம்மை வறுமையில் வாட்டி விட்டானா? இல்லையே.
அழகான முறையில் நல்ல அற்புதமான விதத்தில் செல்வ செழிப்போடு இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறான். வீட்டில் ஒரு 10 பேர் வந்து அமர்ந்து எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்டால் கூட உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல செல்வம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு செல்வம் இருக்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை. ஒரு நாள் உணவுக்கே அவ்வளோ சிரமப்படுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் யாராவது உணவு கேட்டு வந்தால் தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட அனுப்புவாங்க. உணவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உணவு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய சஹாபாக்களை அழைத்து உங்களில் யாராவது இந்த மனிதருக்கு உணவு கொடுக்க இருக்காங்களா என்று கேட்பாங்க. உடனே உணவு கொடுப்பதற்காக வேண்டி சில சஹாபாக்கள் அந்த ஏழை மக்களை அழைச்சிட்டு போவாங்க. ஒரு முறை அபு தல்ஹா என்ற சஹாபி, நீங்கள் ரொம்ப அந்த சஹாபி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த பெண்மணி எல்லாம் ஈடினையே இல்லை, நிறைய பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. மார்க்க பணியிலையும் முதல்ல இருப்பாங்க, குடும்பத்து உறுப்பினர்களை பராமரிக்கிறதுலையும் முதல்ல இருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளை ஒழுக்கமான விஷயத்தில் வளர்ப்பதிலும் முதன்மையில் இருப்பாங்க. சிறந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணியுடைய கணவர் அல்லாஹ்வின் தூதரை மிகவும் பசியில் வாடியவர்களாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்க தெரியுமா, வீட்டில் ஏதாவது உணவு இருக்கான்னு தன்னுடைய கணவர் கேட்ட உடனே சில ரொட்டிகள் இருக்குது, உடனே ரொட்டியை பிச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்ன உடனே ஒரு துணியில் விரித்து ரொட்டிகளை பிச்சு ஒரு துணியில் கட்டி தன்னுடைய மகன் அனஸ் அவங்கள்ட்ட கொடுத்து விடுறாங்க. அதை பார்த்த உடனே ரசூல்லா கேட்குறாங்க, அபூ தல்ஹா அனுப்புனாரா, கையில் உணவு இருக்க மாதிரி தெரியுது. ரசூல்லா வந்து எப்போவுமே தான் மட்டும் சாப்பிட்டா நினைக்க மாட்டாங்க, தன்னுடைய சகோதரர்களும் சாப்பிடணும், நான் மட்டும் பசியோடு இல்லை எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க என்ற எண்ணம் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய பசி ஆறுனா மட்டும் பத்தாது, மற்றவர்களுடைய பசியும் மாறணும். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, வா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு வேகமாக ஓடுறாங்க. வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் வராங்க, அல்லாஹ்வின் தூதர் எல்லா தோழர்களையும் அழைச்சிட்டு வராங்க என்று தன்னுடைய தாயிட்ட சொல்கிறதுக்காக வேண்டி ஓடி வர்றாங்க. உடனே அபூ தல்ஹா சொல்கிறாங்க, உம்மு சுலைமே கொஞ்சம் உணவு தான் இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்டோமே, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பட்டாளத்தையே கூட்டிகிட்டு வராங்களே என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. உம்மு சுலைம் சொல்லுவாங்க, அல்லாஹும் அவனோட தூதருமே அறிந்தவர்கள், பயப்படலை, நம்மள்கிட்ட இருந்த உணவை கொடுத்துட்டோம், ஆனால் இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, உணவு இல்லாமல் போயிருமோ என்ற ஒரு பயம்லாம் அவங்களுக்கு இல்லை, அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துப்பான். எப்படிப்பட்ட ஒரு இறை அச்சம் பாருங்க, எப்படிப்பட்ட அழகான இறைவனுடைய வல்லமை விளங்கி வைத்திருந்தாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. உம்மு சுலைமே அந்த ரொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வா, வெண்ணெயை பிழிஞ்சு அந்த உடனே உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க. அந்த வெண்ணெயை பிழிந்து அதையும் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வைக்கிறாங்க. ஒரு 10 பேரை மட்டும் உள்ள அனுப்பு என்று அபூ தல்ஹா அவங்களுக்கு ரசூல்லா கட்டளை இடுறாங்க. 10 பேர் வர்றாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. திரும்ப ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வாங்க, திரும்ப உள்ள 10, இப்படி 10 பேராக உள்ள நுழைஞ்சி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தது ஒரு சாப்பாடு தானே, அல்லாஹ்வின் தூதருடைய பசியை நீக்குவதற்காக உணவு மட்டும்தான் அந்த துணியில் இருந்துச்சு, அந்த பாத்திரத்தில் இருந்துச்சு. இப்போ 10 பேராக உள்ள நுழைகிறாங்க. ஒரு ஹதீஸில் 40-50 பேர் என்று வருகிறது, இன்னொரு ஹதீஸில் 70-80 பேர் இருந்திருக்கும் என்று சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அந்த அத்தாட்சிகளை எல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய பாக்கியம் இப்போ எத்தனை பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அந்த உணவு கொடுக்கக்கூடிய இடத்துல நாம தானே இருக்கிறோம், நாம செஞ்சிருக்கிறோமா? யாராவது உணவு கேட்டு வந்தா, ஆமாம் அந்த பக்கத்து வீட்டில் போய் பாருங்க, என் வீட்டிலலாம் உணவே இல்லை, காலையில் தான் சாப்பிட்ருப்போம். நம்ம என்ன வெறும் கஞ்சியும் பச்சை மிளகாவையும் அப்படி சாப்பிட்டுட்டோமா? ஒரு நாள் இட்லி என்ன, பூரி என்ன, சப்பாத்தி என்ன, பொங்கல் என்ன, இதெல்லாம் வந்து இப்போல்லாம் இந்தியன் டிஷ்ஷெல்லாம் மாறி சைனீஸ் டிஷ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வெந்தது வேகாதது இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சில பெண்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதானே நடக்குது இன்னைக்கு. அப்போ வந்து உணவு கேட்ட எத்தனை மனிதர்களுக்கு வெறுங்கையோடு அனுப்பியிருக்கிறோம், வயிற்று மடிப்புகளோடு திரும்ப அனுப்பியிருக்கிறோமே, சிந்திச்சு பார்க்கணும்ல. நம்முடைய குடும்பத்தாரோடு இணைந்து அவர்களுடைய அந்த பசியை போக்கும் என்ற சிந்தனை நமக்கு இருந்திருக்கா? அதே நிலைமை நாளை அதே திருப்பி இறைவன் நமக்கு தருவதற்கு எவ்வளோ நேரம்? அந்த பசியோடு நாம் இருக்க, நமக்கு நாம் ஒருவரிடத்தில் உணவு கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் என்னைக்குமே எப்படி இருந்துருவோமா? என்ன உத்தரவாதம் இருக்கிறதா? நம்மளுடைய கணவர் எப்போதுமே அந்த வெளிநாடுகளிலிருந்து சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பணத்திலிருந்து நாம் சேர்த்துக்கிட்டே இருப்போம் என்ற
ஒரு ஒரு நிச்சயம் இருக்கிறதா? இறைவன் நினைத்தால் அதை புரட்டுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அப்போ நம்முடைய குடும்பத்தாரோடு எத்தனை பேருடைய பசியை போக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம், அதை சிந்தித்து பார்த்தோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க, குறைஷிய பெண்கள், ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய பெண்கள்லேயே சிறந்தவர்கள் குறைஷிய பெண்கள் தான். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், தன்னுடைய கணவனின் செல்வத்தை அழகான முறையில் பராமரிப்பார்கள், தன்னுடைய குழந்தைகளை அழகாக பேணுவார்கள். நம்முடைய கணவனினுடைய எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவனின் பொருளாதாரத்தை சரியான முறையில் செலவழிக்கிறாங்க? எதுக்கு ஒதுக்குறாங்களோ இல்லையோ, எதிர்கால வாழ்க்கைக்குன்னு பங்கு ஒதுக்கிடுறாங்கல்ல. நம்முடைய தாய்மார்களுடைய பொருளாதார கணக்கு எடுத்து பாருங்க. 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாயெல்லாம் குடும்பத்தை ஓட்டிய காலம் உண்டு. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு எத்தனை பேருடைய கணவனின் பொருளாதாரம் 3 ஜீரோக்களில் முடிஞ்சிருக்குது. 3 ஜீரோக்கள்னா 1000 கணக்குன்னு அர்த்தம். 1000 கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்க குறைவாயிட்டாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் அதிகமான. வேணா என்ன, அந்த 1000ல் 10,000, 40,000, 50,000 இப்படி வேணா சொல்லலாம். அதான் ஜீரோக்கள். 3 ஜீரோக்களில் சம்பாதிக்கக்கூடிய ஆண் மகன்கள் இன்னைக்கு குறைவு தானே. யாராவது சொல்லுங்க, என்னுடைய கணவன் 3 ஜீரோக்களில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. 3 டிஜிட் ஜீரோக்களில் யாராவது நம்முடைய கணவர் சம்பாதிக்கிறாங்களா? கூடுதல் தானே. ஒன்றே குறைஞ்சது 4 ஜீரோக்கள்னா 40,000, 50,000 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 5 ஜீரோக்கள்னா அதுக்கு கூடுதலாக போதும். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய கணவனின் சம்பாத்தியத்திலிருந்து நம்மால் பலருக்கு பசியை தீர்க்க முடியுமா, முடியாதா? நம்முடைய கணவனின் சம்பாத்தியத்தை அப்போ சம்பாதித்தனுடைய, ஏன்னா ஒரு கணவன் சம்பாதித்தாங்கன்னா அதை செலவழித்தோன்னு வைங்க, கணவன் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க, அதை நாம் பேணி பாதுகாத்து தர்மம் செய்கிறோமோ இல்லை வேறு என்ன பணிகள் செஞ்சாலுமோ சம்பாதித்ததுக்கான நன்மை கணவனுக்கு இருக்கிறது. சரியான முறையில் செலவழித்ததுக்கான நன்மை நமக்கு இருக்கிறது. பாதுகாக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான நன்மையும் இருக்கிறது. இதை எத்தனை பெண்கள் சிந்திச்சிருக்கிறோம்? கணவனின் சம்பாத்தியத்தை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய வழிகள் நமக்கு இருக்குது. அதை செஞ்சுருக்கிறோமா? எத்தனை பேர் மருத்துவ உதவிக்காக அல்லோலப்படக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அதற்காக நாம் உதவி செஞ்சுருக்கிறோமா? நம்முடைய கணவனின் சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, நம்முடைய கணவனுக்கு நன்மை சேர்ப்போம் என்ற சிந்தனை எத்தனை பெண்களுக்கு இருக்கிறது? இதையெல்லாம் விட அந்த குடும்பத்தினரை சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கும், வஅந்திர ஷீரத்தகல் அக்ரபீன் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அப்போ நம்மளுடைய குடும்பத்தினரை, நம்மளுடைய பெற்றோராக இருக்கட்டும், நம்முடைய கணவனின் உறவுகளாக இருக்கட்டும், அவர்களை நல்ல வழியில் செலுத்தக்கூடிய இடத்துல நாம் இருந்திருக்கிறோமோ, நெருங்கிய உறவினருக்கு நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அந்த வசனம் இறங்கினோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா குடும்பத்தினரையும் கூப்பிடுறாங்க. கஅப் இப்னு லுஐ குடும்பத்தாரே வாங்க, அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அப்துல் ஷம்ஸ் குடும்பத்தாரே வாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எல்லா குடும்பத்தாரையும் பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளையும் கூப்பிடுறாங்க, ஃபாத்திமாவே நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், செய்யலாம், ஆனால் நாளை மறுமை நாளில் என்னால் இறைவனிடத்திலிருந்து என்னால் காப்பாற்ற முடியாது, பாதுகாத்துக்கோ என்று சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு மகள்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய கணவனின் குடும்பத்தாரையும் நம்முடைய உடன் பிறந்த குடும்பத்தாரையும் சரியான வழியில் வழி நடத்திட்டு போயிட்டோமா? நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றி விட்டுட்டோமா? எத்தனை பேர் தவறான பாதையில் இருக்கிறாங்க, தவறான வழிகளை சொல்லிட்டோமா? கேட்டால் அவங்க அப்படித்தான். சின்ன சின்ன பேச்சுக்களை கூட சகித்து கொள்ள முடியாத பெண்களாக நாம் இருக்கிறோமே. ஷைத்தான் அந்த அளவுக்கு நம்முடைய வழிகளை வழி நடத்திட்டு போகிறான். அந்த பேச்சுக்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் போட்டுருவான். போட்ட உடனே கணவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது தான் என்ன சாப்பிட்டீங்க, வேலை எப்படி போச்சு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் கேட்காம வந்து நின்ன உடனே உன்னுடைய தாய் என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? உங்களுடைய சகோதரிகள் என்ன அளவுக்கு என்னை வசைபாடினார்கள் தெரியுமா? இதற்காக தான் அவங்களை திருமணம் முடிச்சுட்டு வந்தானா? உங்களுக்கு மனைவியா இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கு வேலைக்காரியா? இப்படியெல்லாம் வார்த்தைகளை விட்டு கணவனினுடைய அந்த மனச்சிக்கல்களை சம்பாதிக்கிறோமே. இதையெல்லாம் யோசித்து பார்த்துருப்போமா?
அவர்களுடைய குணம் அப்படித்தான்ல, அதை கேட்டு அமைதிப்படுத்தி போய்கிட்டே இருக்கணும். பொறுமையை தாய் இறைவா என்று கேட்டு அமைதிப்படுத்தி போய்கிட்டே இருக்கலாமே. இன்னும் எத்தனை சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் முதலாக இறை செய்தியை சொல்லிவிட்டு அந்த இடத்தில் நடக்கக்கூடிய மோசமான செயல்களை எல்லாம் பார்க்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஹிரா குகையில போய் தங்கிடுவாங்க. அந்த இறை செய்தி வந்து இறங்கின உடனே பயந்து நடுங்கி அவங்களுடைய மனைவியிடத்தில் ஓடி வரும்போது பயந்து போய் சொல்லுவாங்க, கதீஜாவே என்ன போர்த்துங்க. அந்த பயத்தில் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு உருவத்தை பார்த்து பயந்து நடுங்கி, எவ்வளோ பெரிய வீரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு உருவத்தை பார்த்து பயந்து நடுங்கி தன்னுடைய மனைவியிடத்தில் வரும்போது மனைவி என்ன செய்கிறாங்கன்னா எடுத்த உடனேலாம் கேட்கல, உங்களை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னா, நீங்கள் போகணுமா, அப்படி தனிமையில் இருக்கணுமா, அப்படி என்ன அவசியம், வீட்டில் இருந்துட்டு போக வேண்டியதானே, அப்படிலாம் எந்த வார்த்தையும் சொல்லலை. அவர்களுடைய பதட்டத்தை முதல்ல குறைக்கிறாங்க. குறைச்சி முடிச்சுட்டு எதுக்காக பயப்படுறீங்க, காரணம் அடுத்து தான் கேட்குறாங்க. இன்னைக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை கணவன்மார்களிடத்தில் அவர்களுடைய பதட்டத்தை குறைக்கும்படி சொல்லியிருக்கோம். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே பல அலுவல்களோட தான் வருவாங்க, பல பிரச்சனைகளோட தான் வருவாங்க. நமக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லாமலாம் இல்லை. பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாது. வீட்லேயும் பல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். பொறுமையோடு அவங்க அந்த பயத்தை எல்லாம் போக்குனதுக்கு பிறகு உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உறவினர்களை அனுசரிக்கிறீங்க, கஷ்டப்பட்டவங்களுடைய அந்த சுமைகளை எல்லாம் தாங்கி கொள்கிறீங்க, ஒரு நாளும் நீங்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று அந்த தன்னுடைய கணவரை அழகான முறையில் அமைதிப்படுத்துகிறாங்கல்ல. இது போன்ற எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவனிடத்தில் நடந்திருக்கிறோம். கணவன் வீட்டிற்கு வந்தாலே அவர்களுடைய அலுவல்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தால் தன்னுடைய பிரச்சனைகளை கூடுதலாக சொல்லிக்கொண்டு அவர்களுடைய நிம்மதியை இழக்க வைக்கிறோம்ல, அதையும் நாம் யோசித்து பார்க்கணும். கணவனுடைய நிம்மதி வேணும். கணவன் நிம்மதியாக இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல முடியும், தன்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும். நம்முடைய இந்த குழந்தைகளுடைய இன்பமும் அவசியம் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனையிலே எத்தனை கணவன்மார்கள் தற்கொலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க தெரியுமா? ஏன்னா நிம்மதி இல்லை, என்னுடைய மனைவியால் எனக்கு மன அமைதி கிடைக்கல. மனைவி என்பவர் ஒரு மன அமைதியை தரக்கூடியவதாகத்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுறான். ஒரு மனைவி எப்படி இருக்கணும் என்றும் அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டுவோம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, ஆணுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெண்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய கட்டத்தை மட்டும் யோசிப்போம். நாம நம்முடைய கணவனுக்கு ஆடையாக இருந்திருக்கிறோமா? ஆடைன்னா உங்களோட உடலை மறைக்க மட்டும் ஆடை கிடையாது, உடலை மறைக்க மட்டும்தான் நம்ம ஆடை அணிகிறோமா? நம்மளுடைய அழகையா மறைப்பதற்கு நமக்கு உடலுக்கு எது ஏற்றார் போல இருக்குமோ அந்த போன்ற ஆடைகளை அணிகிறோம். நம்முடைய உடலுக்கு அசௌகரியமாக இருந்தால் அந்த ஆடையை அணிவோமா? அப்போ நமக்கு ஏற்றார் போல தான் நம்முடைய ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த ஆடையை நம்ம எப்படி துவைத்தால் அந்த அழகு கெட்டு போகாமல் இருக்கும் என்பதை சிந்தித்து அதற்கு ஏற்றார் போல நாம் அந்த ஆடையை சுத்தப்படுத்துகிறோம்ல. வெள்ளை ஆடையாக இருந்தால் எப்படி சுத்தப்படுத்தணும், அதில் அலங்காரங்கள் இருந்தால் அந்த ஆடையை எப்படி சுத்தப்படுத்தணும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம கணவன் ஒரு ஆடைக்கு ஒப்பானவர் என்பதை ஏன் நம்ம சிந்திக்கல? கணவனுடைய அந்த உள்ளம், அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதையே நாம யோசிக்கல. அதே போன்று ஆணும் சிந்திக்கணும். நம்மளுடைய மனைவிக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது, நம்முடைய மனைவிக்கும் சில கடமைகள் இருக்கிறது, நம்முடைய மனைவிக்கும் நாம் எப்படி ஒரு ஆடை தனக்கு எப்படி நம்முடைய மனைவி ஆடையாக இருக்கிறாளோ நாமும் கணவனுக்கு ஒரு ஆடையாக இருக்கணும் என்று ஒவ்வொரு கணவனும் சிந்திக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு ஆண்மகன்களும் சொல்லுவாங்க, மனைவி என்பவள் கணவனின் மார்க்க பாதைக்கு வழியிடுறதுக்கு ஒரு செய்திகளையும் சொல்லுவாங்க. நம்ம அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்கல்ல, பாலைவனத்தில் விட்டுட்டு போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. விட்டுட்டு அவங்க திரும்பி போகும்போது இப்ராஹிமே இதுதான் இறைவனுடைய கட்டளையா என்று கேட்கும்போது இது இறைவனுடைய கட்டளைன்னு திரும்பி பார்க்காம அவரும் போயிடுவாங்க. கணவனின் பாதைக்கு மார்க்க பாதைக்கு மனைவி வழியிட்டு சென்றாலே அப்படி இது போன்றுதான் ஒவ்வொரு பெண்மணியும் இருக்கணும், இருக்கதான் செய்யணும். கணவன் மார்க்க பாதையை நோக்கி செல்றாங்கன்னு சொன்னா தாராளமாக போங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான்.
நம்முடைய பொருள் வளத்தை பெருக்குவான், நமக்கு பரக்கத்தை அளிப்பான் என்று ஒவ்வொரு பெண்களும் சொல்லி தன்னுடைய கணவனை மார்க்க பாதையில் அழைத்துட்டு தான் போகணும். தாராளமாக போங்க, என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்து கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல, யார் பக்கபலமாக இருந்தாங்க? அபூபக்கர் அவர்களுடைய மகள்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு தாத்து நிதாக்கின் என்ற பட்ட பெயரே உண்டு. 2 கற்றையுடையவள் என்று அல்லாஹ்வின் தூதர் சிறப்பு பெயரை சூட்டியிருப்பாங்க. அந்த சிறப்பு பெயர் எதனால வந்தது? அல்லாஹ்வின் தூதரையும் அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒரு மார்க்க பணி, மிகப்பெரிய ஒரு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. அவர்களுக்கென ஒரு உணவு தயாரித்து கொடுக்கும்போது தன்னுடைய ஆடையை ஒரு பக்கம் கிழித்து கட்டி கொடுப்பாங்க. அப்போ 2 கற்றையை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த பட்ட பேருக்குன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பட்ட பேர் கொடுக்குறாங்க. இதே மாதிரி குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் யோசிச்சிருப்பாங்களா? தன்னுடைய மனைவியும் மார்க்க பணி செய்யணும், தன்னுடைய இல்லத்து அரசிகளும் மார்க்க பணி செய்யணும், அவர்களுடைய மார்க்க பணிக்கும் நாம வழிவிடணும் அப்படின்னு எத்தனை கணவன்மார்கள் யோசிக்கிறாங்க. இந்த ஒரு செய்தி கணவனுக்கும் முறித்தானது, மனைவிக்கும் முறித்தானது. மனைவி கட்டாயம் கணவனுடைய மார்க்க பணிக்கு வழி விட்டுத்தான் ஆகணும். அது ஒரு நாள் கூட போகலாம். ஹிஜ்ரத் என்பது ஒரு நாள் 2 நாள் கூட கிடையாது, பல வருடங்கள் தாண்டி போச்சு. தன்னுடைய சொத்தை விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தினரை விட்டுட்டு, தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு எல்லாரும் போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஹிஜ்ரத்துன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிச்சுட்டு வர்றது தான் ஹிஜ்ரத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையான ஹிஜ்ரத்து கிடையாது. அதை மாற்ற முடியும். ஆனால் ஆண்களாகிய சில பேரும் பெண்களாக இருக்கக்கூடிய பெண் மக்களும் அதை மாற்ற நினைத்தால் மாற்ற முடியும். ஆனால் உண்மையான ஹிஜ்ரத் அது கிடையாது. எதுவுமே இருக்காது, நமக்கு சொந்தமாக எந்த ஒரு வேலையும் இருக்காது, சொந்தமாக தங்கக்கூடிய இடம் இருக்காது, உறவுகள் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை பணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கூட வழிமுறை தெரியாமல் இருப்பாங்க. அதே போன்று தானே ஒவ்வொரு பெண்களும் மார்க்க பணி செய்கிறாங்க. இன்னைக்கு மார்க்க பணி செய்யும் போது எத்தனை கணவன்மார்கள், நீங்க மார்க்க பணி செய், உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர்? மார்க்க பணி செய்யக்கூடிய எத்தனை பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு வரக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? குழந்தைகளை எத்தனை ஆண்கள் பகிர்ந்து கொள்றாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே வேணாம், ஒரு நாள் ஒரு 5 வேளை தொழுகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். உன் பிள்ளையெல்லாம் என்னால் அழைச்சிட்டு போக முடியாது. தொழுக விடுறானா உன் பிள்ளை, மற்ற நேரம் மட்டும் என் பிள்ளைன்னு சொல்லிப்பாங்க. சேட்டை பண்ணும்போது மட்டும் உன் பிள்ளை ஒரு வக்து தொழுகை என்னால் தொழு விடுறானா, ஒரு சஜதா செய்ய முடியுதா? எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறானே. அப்போ அந்த நிம்மதி, என்னால் நிம்மதியாக தொழுவ முடியல. இதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் சொன்னால் உங்களால் மார்க்க பணி செய்ய முடியுமா? இப்படி ஒவ்வொரு பெண்ணும் நினைத்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கா நகரத்தை விட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? என்ன கை குழந்தைய விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, ஏன் உங்களுக்கு மட்டும்தான் மார்க்க பணி இருக்கா, எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தா? ஹிஜ்ரத் செய்த அத்தனை ஆண்கள் மத்தியிலையும் ஒவ்வொரு பெண்களும் கேட்டிருந்தால், ஒவ்வொரு சஹாபிய பெண்களும் கேட்டிருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு பல இடங்களுக்கு போய் மார்க்கம் சென்றடைஞ்சிருக்குமா? பெண்களினுடைய தியாகம் இருக்கிறது. எல்லாத்தை விட கஷ்டம் குழந்தைகளை வழிநடத்திட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். நீ இப்போ அந்த ஆண்கள் ஒரு மணி நேரம் பிள்ளைங்களை வச்சுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் பெண்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. இப்படியெல்லாம் தியாகம் செய்து வளர்க்குறோம். பசியோடு உணவு சாப்பிட உட்கார்ந்துருப்போம். அப்போ தான் பிள்ளைங்க இயற்கை தேவையை நிறைவேற்றணும்னு சொல்லி கூப்பிடும். அம்மா எனக்கு முடியலை வாமா அப்படின்னு கூப்பிடும். இதுதானே எல்லா இடத்துலையும் நடக்குது. பாதி சாப்பிட்ருப்போம், கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போவோம். இதே மாதிரி ஒவ்வொரு தந்தைமார்களுக்கு இருந்தால் நிலைமை என்ன யோசித்து பார்க்கணும். இப்படியெல்லாம் தியாகம் செய்கிறோம் தானே. கணவனின் வீட்டிற்கு வந்து கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? நமக்கு என்ன ஆசையா? பெற்றவங்களை விட்டுட்டு வரணும், தாயை விட்டுட்டு வரணும், தந்தையை விட்டுட்டு வரணும், உடன் பிறந்த பிறப்புகளை விட்டுட்டு வரணும் என்று ஒரு ஆசையா? இவ்வளோத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நாம அந்த குடும்பத்தினரை ஒரு அழகான முறையில் அனுசரிச்சுட்டு போகலாம்ல. பெண்கள் தாங்க தியாகத்துக்கு முன்னோடி. எல்லா தியாகங்களையும் செய்கிறோம். இல்லைங்க எப்படி இருக்கணும் என்று இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வாழ்ந்த சில செய்திகளையும் நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுவாங்க. உம்மு சர்வர் அபு சர்வு என்ற ஒரு தம்பதிகள், ஒரு அழகான தம்பதிகள் தான். அந்த சம்பவம் எப்படி வரும்னு சொன்னால் பெரிய செய்தி. ஒரு 11 பெண்கள்
பெண்கள்லாம் இருந்தால் என்ன செய்வாங்க? இப்போ நம்ம ஒரு 11 பேர் இருக்கிறோம். நார்மலாக ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக தான் ஆரம்பிப்போம். உடனே பேச்சு எங்கே போகும்? என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் மாமியார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, என்னுடைய நாத்தனார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா என்று சொல்லி அப்படியே ட்ராக் மாதிரி எங்கேயோ போகும். அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே 10 பெண்களும் 11 பெண்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கணவர் அப்படி, என்னுடைய கணவர் இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க 11வது பெண் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பேர் தான் உம்மு சர்வ். என்னுடைய கணவர் அபு சர்வ் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரொம்ப சிறந்த மனிதர். எனக்கு ஆடை அணிகலன்களை எல்லாம் போட்டு விடுவார். அணிகலன்களை நகைகளை எல்லாம் அவர் தான் எனக்கு போட்டி விடுவார். எனக்கு நிறைய உணவுகள் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, நிறைய கொடுப்பாங்க. நான் நல்லா இருக்கிறேன், செழிப்பாக இருக்கிறேன். நல்ல அழகான மாளிகையில் என்னை தங்க வச்சிருக்கிறாரு. கணவரை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. இதே இது நம்ம கணவன்கிட்ட சொல்லி பாருங்க பார்ப்போம். உனக்கு வேற வேலையே இல்லை, இதே வேற நான் செய்யணுமா? இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம், நீங்கள் தான் செஞ்சுக்கணும். ஒரு செயின் போட்டு விடுறதுக்கு கூட உனக்கு ஆள் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே கேட்குறாங்க. இல்லை வாமா நான் செஞ்சு விட்றேன்னு சொல்லுவாங்களா? அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை பற்றி அழகாக சொல்லி காட்டுறாங்க. என்னுடைய கணவர் அணிகலன்களை போடுவார், நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல இடத்துல தங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோடு அவங்க நின்றுட்டா பிரச்சனை இல்லை. தன்னுடைய கணவனின் குடும்பத்தை அழகாக ஒவ்வொருத்தரையும் அழகாக வர்ணிக்கிறாங்க. என்னுடைய கணவனின் தாய் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, உணவு களஞ்சியமே எப்போவுமே செழிப்பாக இருக்கும். அப்படின்னா தன்னுடைய மகனின் செல்வத்தை அழகான முறையில் என்ன செய்கிறாங்கன்னா கொளிக்க வைக்கிறாங்க, செல்வ செழிப்போடு வளர வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க எங்களுடைய கணவனின் தாயார். என்னுடைய கணவனுக்கு இன்னும் ஒரு மகன் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரொம்ப அழகா ஒல்லியாக இருப்பாங்க, நல்ல உணவு, குறைவான உணவு தான் சாப்பிடுவார், அழகா இருப்பார், அவருடைய இருப்பிடத்தையும் அழகா வைத்துக் கொள்வார். கணவனின் மகளை பற்றி அடுத்து சொல்கிறாங்க. என்னுடைய கணவனின் மகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவர்களும் சிறந்தவர்கள், நல்ல பெண்மணி, பக்கத்து வீட்டுக்காரி கூட பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சிறந்த பெண்மணி என்று தன்னுடைய கணவனின் மகளை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அதோட நின்னா கூட பரவாயில்ல. வீட்டில் வேலை செய்யக்கூடிய தன்னுடைய கணவனின் பணிப்பெண் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அவங்களும் ஒரு சிறந்த பெண்மணி தான். வீட்டில் உள்ள எந்த பொருளையுமே அநியாயமாக வீண் விரயம் செய்ய மாட்டாங்க, நல்ல பெண்மணி என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ ரசூல்லா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, அந்த பெண்மணி சொல்லி முடிச்சிட்டாங்க, என்னுடைய கணவனுடைய குடும்பம் அப்படி, கணவனில் வீட்டில் உள்ளவங்க இப்படின்னு சொல்லி எல்லாருடைய சிறப்பையும் பற்றி சொல்லி முடிச்சுட்டு ரசூல்லா சொல்லுவாங்க, எப்படி உம்மு சர்வுக்கு அபு சர்வு எப்படியோ அதே மாதிரி உனக்கு நான் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லாவே ஒருத்தரை முன்மாதிரியாக காட்டுறாங்க. அப்போ அந்த கணவனும் மனைவியும் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? ஒரு கணவனும் மனைவியும் சிறந்து நல்ல முறையில் வாழ்ந்துட்டா அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும். கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய விஷயத்தை கலந்து கொள்ளாமல் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டா. மனைவியை பார்த்தால் சந்தோஷமடையணும். ஒரு கணவன் வந்து நுழையும் போதே சந்தோஷமாக தன்னுடைய மனைவியை பார்க்கணும், பார்வையிலேயே அவர்களை சந்தோஷப்படுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கணவன்மார்களும் அப்படி இல்லை. ஏன் திருமணமே ஏன் முடிக்கிறேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஆண் மகன்களுடைய நிலைகள் இருக்கிறது. அட்வைஸ் பண்ணுவாங்களாம், திருமணமே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைகள் இருக்குன்னா அதுக்கு நம்ம வழிவிடலாமா? நம்மாலும் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும், நம்மாலும் நம்முடைய நல்ல குழந்தைகளை வழிநடத்த முடியும், நம்முடைய குடும்பத்தை அழகிய பாதையில் கொண்டு செல்ல முடியும். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறந்த பெண்கள் என்று குறைஷிய பெண்களை சொன்னார்களோ அதுபோல் நம்முடைய கணவனின் பொருளாதாரத்தை குறைவாக இருந்தாலும் அழகிய முறையில் அதை பெருக்க முடியும், பரக்கத்தோடு கொண்டு செல்ல முடியும். நம்முடைய பேர் எப்படி நபியல்லாஹி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியானோ அதே போல நம்முடைய குடும்பத்தை நாமும் அழகிய வழியில் நடந்து நம்முடைய குடும்பத்தையும் அழகிய வழியில் நடத்துவதற்கு இறைவன் நமக்கு உதவி புரிவானாக என்று கூறியவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.